இப்போ ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்கள் கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வெண்ணெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். முந்திரி பருப்பு இந்த நெய்யோடய சேர்த்து நம்மளுக்கு நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகி வரணும். நல்லா வந்து நெய் வாசனை வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரணும். அதோட கலர் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மாறி இருக்கணும். ஸோ அப்போ அந்த பாயசத்துக்கு நல்லா வந்து சூப்பராக கொடுக்கும். நல்லா டார்க் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா இதை வந்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதே பேனில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம அதே நெய்யில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். இது வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா வந்துட்டு குண்டாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரேப்ஸ் வந்து ஆயிரும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா அது வந்து கருகிடும். ஸோ உடனே இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதே பேனில் வந்துட்டு பால் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி பேக்கெட் பால் தான் வந்து வச்சுருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாயசத்துக்கு எப்போவுமே வந்துட்டு ஃபுல் க்ரீம் மில்க் தான் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலை வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாயசத்துக்கு நல்லா திக்னஸ் வந்து கொடுக்கும். பாயசம் நம்மளுக்கு சூப்பராக வந்து வரும். ஸோ சேர்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக பேக்கெட் பால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் வந்து நல்லா வந்து காய்ச்சி வந்துருச்சு. நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதான் சக்கரவரி கிழங்க இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பால்லே வந்துட்டு வேக விட போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு பாயசம் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும். அதில் இருக்க சத்து எல்லாமே அந்த பால்லே வந்து இறங்கிடும். ஸோ நம்ம தனியாக அவிச்சு சேர்க்கும் போது அதோடைய சத்து எல்லாமே வந்து தனியாக பிரிஞ்சு போயிடும். நம்ம இந்த பால்லே வந்து வேக வச்சு எடுக்கும் போது அதோட சத்து வந்து நம்ம அதிலே இருக்கும். ஸோ இப்போ ஒரு தடவை நல்லா வந்து கலந்துட்டதுக்கப்புறமா இதை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு வந்து எடுத்துக்க போகிறோம். இடையில ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா வந்து அந்த பால்லே வந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பால் வந்துட்டு கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் இல்லை 1 கிளாஸ் வந்து பற்றி வரும். அதுதான் வந்து பாயசத்துக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பால் வந்து திக்னஸ் ஆகிருக்குன்ட்டு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேவையான அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப் அளவு வந்து சுகர் வந்து சேர்த்துருக்கேன். எனக்கு சுகர் நான் ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் அதிகமாக வந்து சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் நிறையா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் திராட்சையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அந்த சுகர் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகி வரணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா லூஸ் விடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இது கூட வந்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் எதனாலுமே வந்து சேர்த்துக்கலாம். இல்லைனா ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்வ் பண்ணதுக்கு தயாராக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே ஹெல்த்தியாக ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு இன்றைக்கி பாயசம் நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.